கட்சி வந்து மாறுகிட்டு தான் இருக்குது. நான் மிக தெளிவா இப்ப கூட பார்த்தோம். மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 80% மாவட்ட செயலாளர் அதுக்கு மேலேயே 90% மேலான மாவட்ட செயலாளர்கள் வந்து யார் அழைத்தபோது வந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அன்புமணி அழைத்தபோது தான் வந்தார். அது வந்து அ கட்சிக்கும் மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மக்கள் என்னை பொறுத்தவரை வந்து மக்கள் யார் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் அவர்களை அடையாளம் காட்டினார்களோ, யார் அவர்களை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற்றினார்களோ, யாரினால் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மான மரியாதை இருக்கிறதோ, அந்த ஒரு நபரை தான் அவர்கள் வந்து நாடி செல்வார்கள். அது டாக்டர் ஐயா தானே தவிர நிச்சயமாக அது அன்புமணி கிடையாதுன்றது தான் உண்மை நிலையா இருக்குது. அந்த ஒரு பாஸ்ட் லாயல்டீஸ்னால டாக்டர் ஐயாவுக்கு 87 வயசு ஆகுது. அப்படி இருந்தாலும் கூட அந்த பாஸ்ட் லாயல்டீஸ்க்காக நிச்சயமாக அந்த மக்கள் அனைவரும் வந்து ராமதாஸ் வந்து விட்டு குடுத்து பேச மாட்டார்கள். அதே நேரத்துல வந்து ராமதாஸை விட்டு விலகி போகவும் மாட்டார்கள். அப்ப கட்சி நிச்சயமாக நீடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ராமதாஸ் பேசும்போது, நிச்சயமாக அது ரெசனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் இல்லை என்றால் அதிகாரத்துக்காகத்தான் அன்புமணி இப்படி எல்லாம் செய்கிறார் என்பது பரவலாக அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ இவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபால போய் உட்கார்றதுக்கு இல்லை என்றால் ஒரு அமைச்சராக ஒரு கட்சியே வந்து நம்ம வந்து காவு கொடுக்க வேண்டுமா? எல்லாம் கூட பிஜேபி வந்து சுவாகா விழுங்கிருமே! அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் வந்து மக்களிடையே இருக்கு. என்றால் இந்தியா பூரா அதான் பார்த்துக் கொண்டிருக்கோம்.